என்னங்க பெரிய வாழ்க்கை. வாழ்க்கை அப்படியே தலைகளாக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. காலம் எங்கே மாறுது? நாம் தான் மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், அன்னைக்கு வேலைக்கு போனாலும் குறைஞ்ச வருமானம் தான், ஆனால் மனசு நிறைவாக வாழ்க்கை, எல்லோரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி கை நிறையா வருமானம், ஆனால் மனசு ஃபுல்லாக வேதனை, கஷ்டம், நிம்மதி இல்லாமல் இதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமா, அன்னைக்கு 2 கை வீசி தாராளமாக மன நிம்மதியாக கை வீசி நடந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கைபேசியோடு நடந்துக்கிட்டு இருக்கோம். கைபேசி இல்லாத யாராவது நடக்கிறாங்களா வெளியில்? குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் கைபேசி தான். அப்படி ஆகிப்போச்சு காலம். அன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சோம். இந்த ஒரு ஜான் வயிற்றை நிறைக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைச்சோம். ஆனால் இன்னைக்கு ஓடி ஓடி கஷ்டப்படுறோம். எதுக்கு? வயிற்றை குறைக்கிறதுக்கு. ஏன்? தொப்பையை குறைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் இன்னைய வாழ்க்கை. அன்னைக்கு மருந்தே உணவு. அன்னைக்கு உணவு தான் மருந்தாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டோம், நோய் நொடி இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி மருந்து தான் உணவு. இந்த மருந்து, அந்த மருந்து, அதுக்கு மருந்து, இதுக்கு மருந்து, எல்லா வியாதிக்கும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுதான் இன்றைக்கி சாப்பாடாக உணவாக போய்கிட்டு இருக்கு. காலம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அன்னைக்கு லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு. ஏதாவது கால் வந்ததுன்னா ஃபோன் பேசுவோம். இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லைங்க, நாளைக்கு நேரில் சந்தித்து எல்லா விஷயமே பேசிக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க போல நேரில் பேசுகிறோம். இப்போ என்ன சொல்கிறோம் தெரியுமா? நேரில் பேசுகிறோம், நின்று பேச நேரம் இல்லைங்க, நாளைக்கு ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி காலம் மாறி போச்சு பாருங்கள். எல்லாமே வசதிகள், வாய்ப்புகள், விஞ்ஞான வளர்ச்சி எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. மனுஷனையே மாற்றி வச்சிருக்கு. நன்றி.